இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெனோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ denon.land அப்படிங்கிறது தான் டெனோவோட அஃபிஷியல் வெப்சைட். ஆனால் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்களா அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. Secure Runtime for JavaScript and TypeScript அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையில்ல, நம்ம இந்த வெப்சைட்டுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ டெனோவை நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம வந்து நம்மளோட லோக்கல் மிஷினை நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ டெனோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷெல்லு, பவர் ஷெல், இது வந்து மேக் அண்ட் லினக்ஸ், இது விண்டோஸ்க்கு. அதனால இந்த ஹோம் ப்ரூ சாக்லேட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக்கேஜ் மேனேஜர்ஸ். இந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெனோவை இன்ஸ்டால் பண்ணலாம். பேக்கேஜ் ஹோம் ப்ரூ வந்து மேக்குக்கு, சாக்லேட்டு வந்து விண்டோஸ்க்கு, விண்டோஸில் ஸ்கூப் அதையும் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்து கார்கோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் ஷெல் வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் விண்டோஸில் இருக்கனால என்னோட பவர் ஷெல் வச்சு பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை மேக் ஆர் லினக்ஸில் இருந்தீங்கன்னா ஷெல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நான் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ பவர் ஷெல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர் ஷெல், ஸோ விண்டோஸ் பவர் ஷெல் இருக்குது. விண்டோஸ் பவர் ஷெல்லை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு விண்டோஸ் பவர் ஷெல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் வந்து அந்த கமெண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் காப்பி பண்ணி வச்சு இந்த கமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன்னா இப்போ எனக்கு டெனோ வந்து என்னோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெனோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா டெனோ -B அப்படின்னு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டெனோவோட வெர்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு டெனோ -help. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். பண்டில், கேட்சி, டாக், இவால், ஹெல்ப், ரன், டெஸ்ட், இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது இப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டெனோ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எல்லா கமாண்டும் பார்த்தோம். இப்போ வந்து டெனோ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். டெனோ கூட நம்ம டெனோ எப்படி ஒர்க் ஆகும்னா சிம்பிளாக நம்ம டெனோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெனோவோட ரெப்பல் ஓப்பன் ஆயிரும். இந்த ரெப்பலில் நம்ம வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்டை நம்ம டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் console.log of ஹலோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இது என்ன கொடுக்குன்னா ஹலோ அப்படின்னு கொடுக்கும். இதே மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரௌசர்லேயும் வரும். ஸோ அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட். ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு இப்போ கன்சோல்லையும் நம்ம இதை என்ன பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட், ஸோ இதை நான் பெருசாகிக்கிறேன். console.log of. ஸோ இதுலேயும் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணால் ஹலோ அண்ட் டிஃபைன் வருது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ண ஜாவாஸ்கிரிப்டே நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமில் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்படி தான் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெனோவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டெனோவோட வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் வெர்ஷன் 1.1.3. ஸோ உங்களோட வெர்ஷன் மாறலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோட டெனோவை வந்து எப்படி வந்து VS கோடில் செட்டப் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக அதில் டைப் பண்ணி பார்ப்போம்.